எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கொக்கோ ரிட்ரீட் ஃபார்ம் சொல்லிட்டு என்னோட ஏதோ ஒரு பர்த்டேக்கு எனக்கு வந்து என் தங்கம் வந்து இதான் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுச்சு. என்ன கிஃப்ட், என்ன இது கொக்கோ ரிட்ரீட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா, இல்ல மம்மி, வந்து எப்பவுமே ஒரு அமைதியான ஒரு இடத்துல. ஆமா, நாங்க வந்து நம்ம காட்டுக்கு மசனக்குடி போவோம், காட்டுங்களுக்கு போவோம், நம்ம எப்பவுமே ரெசார்ட்டுங்களுக்கு போவோம். உண்மைதான். ஆனா நான் சென்னையில எங்கேயுமே ரெசார்ட்லாம் போனதே கிடையாது. நமக்கு வேலை அப்படி வந்தது கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வந்து மகாபலிபுரத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் நான் பார்த்தேன் போர்டு. அண்ட் பயங்கரம் கிரீனரி, ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப இல்ல பாக்கல. அதான் வெளியில இருந்து அங்கேயிருந்து வரும்போதே எனக்கு வந்து இவ்வளவு பச்சை பசுமையா மெட்ராஸ்குள்ள இவ்வளவு இடம் இருக்கான்ற மாதிரி, மெட்ராஸ்குள்ள இல்ல, மெட்ராஸ்க்கு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இப்படி இருக்கான்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போய் மத்ததெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். எப்பவுமே நியூ இயர் ஆகட்டும் எல்லாமே வீட்லயே பண்றீங்க. சரி, எனக்கு ஒரு ஆசை, மம்மி நம்ம இதெல்லாம் கூட்டுறது சந்தோஷமா வச்சிருக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும் ஆசைப்படுறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு எப்படி இருக்கணும்? இல்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், மத்த நாள்லாம் சாம்பார் ஆப்பு எனக்கு இல்ல. எப்பவுமே நீங்க எனக்கு அம்மா தான். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு அம்மா போறேன். யூ அப்போஸ் எஸ் மம்மி. எஸ் ஓகே மம்மி. ஓகே மகளே. ஓகே ஓகே. இப்ப நான் போய் மத்ததெல்லாம் கொஞ்சம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆசையா. நீ போறியா? ஓகே, நீ இப்படி போனா எப்படி போற? ஓகே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கொக்கோ ரிட்ரீட் ரெசார்ட் ஃபார்மில் தாங்க இருக்கோம். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு பிளேஸ். எப்படி சொல்கிறதுனா, நம்ம சென்னையிலேருந்து வெளியில் அவுட்டர் வந்திருக்கோம். நம்ம சென்னையில் எப்பவுமே ஒரு சவுண்டாகவே இருக்கும் இல்லையா? டிராஃபிக்கு, பைக் சவுண்டு, கார் சவுண்டு, அதே ஒரு டென்ஷன். எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? எதுவுமே ஒரு டிஸ்கஷன் பண்ண முடியாது. ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் வேணும்னா நம்ம சென்னை விட்டு அவுட்டர் வந்தாதான் இந்த மாதிரி கிடைக்கும். அதனால் நான் இந்த இடத்த எதனால் சூஸ் பண்ணேன்னா, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ஆல்ரெடி நெட்டில் தான் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருந்தாங்க, அது மூலிமா பார்த்தேன். அதுதான் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். மம்மிக்கு இது ரொம்பவே பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு இங்கெல்லாம் வரணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்க, இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மம்மியோட பர்த்டேவை நான் சந்தோஷமா வச்சிருக்க போறேன். அதனால இன்னொரு இடம் இருக்குங்க, அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. என்னதான் அழுதுட்டு இருந்தாலும், எந்த சோகமா இருந்தாலும் அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. நம்ம எந்த இடத்த பார்க்க போறோம்னு உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தோம் இல்லையா? ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப ஒரு அமைதியான இடம். கிட்ட வந்தாச்சு. எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்விம்மிங் பூல் தாங்க. நாங்கள் கோவால ஒரு 6 மந்த் கிட்ட அங்கே இருந்தோம். டெய்லியுமே ஸ்விம்மிங் பூல்ல குடிச்சிட்டு சாப்பிட்றது, ஜாலி சுற்றி பார்க்குறது, இதே வேலை தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. இப்போ வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி மம்மியோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். யார் யார் வர போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. போகலாம். இப்போ நம்ம ரிசார்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அம்மா உள்ளே போயிருக்காங்க, சுற்றி பார்க்கலான்னு. இப்போ அம்மாவுக்கு இங்கே ரூம் ஒன்று புக் பண்ணியிருக்காங்க, நம்ம அதை பார்க்கலாம் இல்லையா? வாங்க. எப்படி இருக்கீங்க? உங்க நேம்? சக்தி. சக்தி, எவ்வளோ நாளாக இருக்கீங்க? நான் ஒரு 3 years. 3 years இப்போ நான் சக்தி அம்மாவுக்கு ரூம் புக் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்கு ரூம்? நான் சைடில் வந்து ரூம் மேலே. போலாமா? காமிக்கிறீங்களா? ஓகே. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, பக்கத்திலே தென்னை மரம். தென்னை எங்க இருந்து பறிக்கிற மாதிரியா இருக்கு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா?
கிட்ட இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப செம்மையா இருக்கு. சக்தி, இந்த ரூம் ரேட் எவ்வளோ? 2.5 வரும் அம்மா பாட்டுக்கு ஃப்ரீ ரூம். ஓ பரவாயில்லையே, மம்மிக்காக நீங்க ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க. ஆனா 2.5 சார்ஜ் பண்றீங்க. ஆமா. பர் டேக்கு. சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு பிளேஸ் தான் நான் புக் பண்ணிருக்கேன். எங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஷக்கீல் அம்மாவுக்கு. இந்த சைட் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. ஐயோ, இது மாதிரி எங்க கிடைக்குங்க? செம்மையா இருக்கு, ஒரே கிரீனிஷா இருக்கு. திறந்த உடனே நல்ல இயற்கையோட காத்து செம்மையா இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த ரிசார்ட்டுக்கு வந்தே ஆகணும். இன்னொரு முக்கியமான இடம் இருக்கு, நம்ம ஷக்கீல் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், சின்ன ஸ்விம்மிங் பூல். அங்க போய் பார்க்கலாங்களா? ஆல்ரெடி ஒரு ஸ்விம்மிங் பூல் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. அது வந்து மம்மி குளிக்க மாட்டாங்க, ரொம்ப பெருசா இருக்கு, பயப்படுவாங்க. மம்மிக்காக ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் இங்க இதுக்குன்னே ரெடி பண்ணி வச்சிருக்கோம், வந்து பாருங்க. எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க. ஸ்லிப்பர் வந்து போட்டுட்டேன், திட்ட போறாங்க. ரொம்ப செம்மையா இருக்கு. இப்ப இங்கதான் மம்மி வந்து காமிக்க போறேன் சர்ப்ரைஸா. அவங்களும் ஆச்சரியப்பட போறாங்க. மம்மி கண்டிப்பா பிடிப்பாங்களான்னு தெரியல, ஆனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியும் அவங்க கீழே தள்ளி விடலான்னு பாக்குறேன், ட்ரை பண்றேன். தங்கம், என்ன தங்கம், என்ன இடம், எப்படி இருக்கு? என்ன எப்படியா இருக்கு? வேற லெவலு. வேற level. போயிட்டு நானு என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. செம்மையா இருக்கா மம்மி? சூப்பரா இருக்கு, பியூட்டிஃபுல். அதை விட ஒரு முக்கியமான இடம் உங்களுக்கு சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை விட முக்கியமா? ஆமா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. இதுவே இவ்வளோ இருக்கு. அது ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். அதுதான் உங்களுக்கு கூட்டு போய் காமிப்பேன், வாங்க போலாம். வா சுருதி. இவ்வளவு வேக வேண்டாம், பொறுமையா போலாம். ஹாய். Okay. Why? What is this? Oh my God. Super, Satish. Wow. ஹாப்பியா மம்மி? ரொம்ப ரொம்ப happy அப்பா. இது என்னது? குட்டி ஸ்விமிங் பூல் எனக்காக அதுவா இருக்கு? குழந்தைங்களா? எல்லாமே உங்களுக்கு தான். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு இடம் பார்த்தேன் ஸ்விமிங் பூல். ஆனா நீங்க ரொம்ப பயப்படுவீங்க, அதனால அதை உங்களுக்கு காமிக்காமே இதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஆனா இருக்குன்ட்டாங்க, அழகா உங்களை கூப்பிட்டு வந்து இன்னொரு ஸ்விமிங் பூல் இருக்கா? இருக்கு. ஆனா அது ரொம்ப பெருசு. ஆனா நீங்க நோ பயப்படுவீங்க. நோ நோ பெருசு. நீங்க தான் நீங்க குழந்தையாச்சே. ஆமா, குழந்தையாச்சே. என்ன ஒண்ணுமே குழந்தை மாதிரிட்டாங்க, கையெல்லாம் பிடிக்காம வர்றாங்க திடீர்னு. ஆஹா, அடடடடடடடடடடா. இதல்லவா ஹாப்பி? ரொம்ப சில்லுப்பா. இது மட்டும் ஒரு ஹாட் வாட்டர் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். யா யா. அப்பா, அதே ரெடி பண்ணிட்டா போகுது. ஏன் மம்மி குளிக்க மாட்டீங்களா? குளிப்பேன். அந்த பக்கத்துல வந்து அந்த குழந்தைங்க இருந்தெல்லாம் குளிப்பேன். ஓகே ஓகே. இப்போ குழந்தைங்க நெக்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஆமா. ஹாப்பியா மம்மி? ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ தங்கம். தேங்க்யூ மம்மி. உம்மா. இங்க ஃபுல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சு. இந்த கூப்பு ரெட்ரீட் ஃபார்ம் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, எப்பவுமே ஒவ்வொரு பர்த்டேவும் நியூ இயர் எல்லாமே ஷக்கீல் அம்மா வந்து அவங்க வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால இன்னைக்கு மம்மிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ரிசார்ட் நான் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, மம்மிக்கு ரொம்பவே பிடிக்கும். செம்மையாக ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்துருப்பீங்க காலையில், ரொம்ப ஜாலியாக இருந்தது. எப்பவுமே ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே வந்து அம்மா தான் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு நான் என்ன பிளான் பண்ணேன், நம்ம ஷக்கீல் அம்மா வந்து என்னுடைய பொண்ணா இன்னைக்கு ஒரு நாள் அவங்க சந்தோஷமா என்னென்ன பண்றாங்க இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. அது இன்னைக்கு எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கேக் கட் பண்ண நிறைவேறிடும். அது கூட நம்ம யாரெல்லாம் வரான்றது, யாரெல்லாம் நம்ம வீடியோவில் இருக்காங்கன்றது நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உண்மையாகவே. அம்மாவா வந்து குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதை விட ஒரு பொண்ணு வந்து அம்மாவா இன்னைக்கு மாற போற நாள். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரி எல்லாரோட குழந்தைங்களுமே வந்து அம்மாவை நம்ம குழந்தையா நினைச்சு அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் ஜாலியா பண்ணுங்க. எப்பவுமே லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு அந்த சந்தோஷத்தால நானும் இருக்கேன். கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. எப்படி சதீஷ், நல்லா இருக்கா அக்காவோட ஐடியா? நானும் எதிர்பார்க்கல இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அடே பேயில போமா. இலே
இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. என்னதான் நம்மளுக்கு அம்மா எவ்வளவு செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க பர்த்டேக்கெல்லாம், ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே அம்மா தான் பண்ணுவாங்க இல்லையா. இப்ப நம்ம இதை பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அந்த மாதிரிதானே ஒவ்வொரு தாய்க்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். நான் கூட நீங்க சொதப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லாதான் பண்ணிருக்கீங்க. என்கிட்ட அம்மா நம்பிக்கை இல்லையா உனக்கு? சத்தியமா இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, அம்மாவும் எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க நினைக்கிறேன். நினைக்கிறியா? ஆமா, டவுட்டாவே சொல்லாதடா. கண்டிப்பா எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஏன்னா இந்த மாதிரி பண்ணதில்ல மோஸ்ட்லி. நான் வீட்லயே ஹெல்ப் பண்ணுவோம், வீட்லயே தான் எப்பவுமே. போவோம், ஷூட்டிங் போவோம், வந்துருவோம். பட் இந்த மாதிரி அம்மாக்கு ஒரு செலிப்ரேட் பண்ணவே இல்லை யாருமே. அதனால எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இன்னைக்கு நிறைவேற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஹாப்பி? யா ஹாப்பி. ஓகே, நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா கிச்சன்ல இருக்கோம். இப்ப கிச்சன்ல வந்து எப்பவுமே வந்து ஹோட்டலுக்கு போனாலும் சரி, வீட்லயும் சரி, மம்மி தான் எல்லாமே கூப்பிட்டு எல்லாத்துக்குமே அவங்க தான் ஆர்டர் பண்ணுவாங்க. மெனு அவங்க தான் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு மம்மி பர்த்டேனால நான் வந்து மெனு என் மம்மிக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டுமே இங்க சமைச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, பிரியாணி இருக்கு. அதுக்கப்புறம் பிரியாணி கூட கத்திரிக்காய் இருக்கு. அதுக்கப்புறம் ஆனியன் இருக்கு, ரைத்தா, கேசரி. இங்க பாருங்க, முந்திரி எல்லாம் போட்டு அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது இல்லாம ப்ரான்ஸ் எறா தொக்கு ரெடி ஆயிருக்கு. இங்க பாருங்க, முக்கியமானது 65. சதீஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? என்னோட ப்ராப்ளம். ஆமா, அது சதீஷ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னும் ரைஸ், ரசம், கர்ட் ரைஸ் இதெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதனால இப்போ உங்களுக்கு நான் வீடியோல காமிக்கல. இப்பவே உங்களுக்கு ஒரு சாப்பிடணும் போல இருக்கும்ல? எனக்கு ரொம்ப அதுக்கு மேல சாப்பிடணும் போல. பிளேஞ்சி வந்து வீடியோக்காக இருக்குதா இல்ல முடிச்சலாமா இப்போ? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது. காமிச்ச உடனே சாப்பிடணும் போலதான் இருக்கு. என்ன பண்றதுக்கு, கேக்கு கட் பண்ணிட்டு சாப்பிடலாமா இல்லன்னா இந்த சாப்பிடலாமா? டேஸ்ட் பண்ண சொல்லிடலாம். உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. சரி, ஓகே, அப்ப கண்டிப்பா நம்ம சாப்பிடலாம். ஓகே, முடிச்சிருவோமா? முடிக்கலாம். ஹலோ. நல்லா லொகேஷன் புடிச்சு வச்சிருக்கிற நீ. ஓபா 1.5 மணி நேரம் ரோடு மாதிரியா இருக்குது. இருக்கட்டும், சிஎம்க்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. அண்ணா வாங்க. அக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோக்கு எக்ஸ்ட்ரா உங்களை கூப்பிட்டது இல்லாம என் ஃபேமிலி ஃப்ரெண்டு வேற நீங்க. மம்மிக்கு சர்ப்ரைஸ் வீடியோக்காக உங்களை கூப்பிட்டுருக்கேன். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா இவ்வளவு தூரம் வரதுக்கு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சரி வா போலாம், வா மணி ஆயிடுச்சு. ஓகே, போலாங்களா? இந்த பக்கம் போயிடலாம். எந்த பக்கம்? நீங்க சர்ப்ரைஸா என்ன உங்களை காமிக்காம நான் கூப்பிட்டு போறேன். அந்த சைடு வழி இருக்குவாங்க. மம்மி எங்க போறோம்? உங்களுக்கு கேக்கு கட் பண்ண போறோம். ஆமா, எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து கேக் கட் பண்ணும்போது அவர் மத பெயின் மாதிரி நம்ம கூப்பிட்டு போறாங்க. அவளை போடுமா? அதுலதான் போகணும். ஓ வாவ், சோ ஸ்வீட். ஹாப்பி பர்த்டே. ஐ லவ் யூ அப்பா. ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. எப்பவுமே அம்மா தான் வந்து குழந்தைங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு அம்மாவா இருக்கேன், நீங்க எனக்கு பொண்ணா இருக்கீங்க. ஓகே, இது ஹாப்பியா இருக்கா? ரொம்ப சந்தோஷம். மக்கள் ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. இது ஒரு நல்ல தாட். எனக்கு கிருபாமாவை தவிர இப்போ வந்து அம்மான்றது இல்லை இல்லையா, என்னோட என்ன பெத்த அம்மா இல்லை. ஸோ அந்த இடத்துல நீ செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கேக் கட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிக்க முடிக்க முடியாதுல்ல. கண்டிப்பா அவங்கள கூப்பிடணும். சதீஷ் அவங்க யாருன்னு கொஞ்சம் கூப்பிட்டு வரீங்களா?
அருணா இல்ல சலிமா இல்ல வேற யார் இருக்கா? வேற யார்? நிறைய பேர் இருக்காங்க. யாரு? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க. பட் லைஃப்ல ஒரு டிஸ்கஷன்னா கிட்டது மட்டும்தான் பண்ணுவீங்க. அப்படி ஒரு ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஊர்ல இருக்காங்களா இப்போ? ஊர்ல தான் இருந்தாங்க. வராங்கன்னா ஆனா இப்ப இங்க தான். எனக்கு ஒரு டவுட். சொல்லக்கூடாது. அவங்களதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க தயவுசெய்து சர்ப்ரைஸ் வாங்க. தலை வெடிச்சிடும் போல இருக்கு இப்போ. கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஆமா 100% தலை வலிக்குது எனக்கு இப்பவே. கட் பண்ணிடலாமா இல்ல அவங்க வந்தானே கட் பண்ணலாமா? இல்ல வரட்டும், அவங்களும் வரட்டும். சும்மா சொன்ன நீங்க வேற கட் பண்ணுங்க. அப்பெல்லாம் வேற யாரும் கிடையாது இங்கெல்லாம். இதுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஆமா அப்படி யாரு இருப்பாரா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கேண்டில் ஏத்தணும்ல ஃபர்ஸ்ட். போடா, ஏதோ சர்ப்ரைஸ் இல்ல. நானும் சலீம் அம்மா போறேன். சொன்ன மம்மி, நம்மளுக்கு நீங்க நான் மட்டும்தான். ஓகேவா? அதனால வேற யாரும் எதிர்பார்க்காதீங்க. சும்மா ஒரு தங்கம் நீ மட்டும் தான் இருக்கிறியா? பாடி வா. இல்லாத கேப்ல என்ன கதை விட்டுன்னு. Oh my god, all my lovely people. Happy birthday. Thank you. Thank you so much. So far. ஆமா, லொகேஷன் தெரியாம வந்துட்டேங்க. So far. யாருமே இல்ல, நான் மட்டும் தான். நான் பாருங்க என்ன நான் சொல்லலாம்னு இருக்கேன். ஊர்ல இருக்காங்களா I thought it's you. முத்துனேன்னா. Thank you. எதுக்கு நான் போடணுமா? எனக்கு போடுறியா? ஏன் நான் என்ன பண்ணேன் இன்னைக்கு? ஆமா, நான் வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு போயிருந்தேன். அதை முடிச்சிட்டு அப்படியே இவங்க பிக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோம். அதை விட எங்களுக்கு வந்து நீங்க வந்து நாங்க வர்ற வரைக்கும் முடிச்சிட்டு இருக்கோமே. என்னன்னா தெரியுமா, மயங்கி விழுந்துருவேன். He's not feeling well. இதுங்க vomiting sensation. My God. ஆமா, Anyway, thank you. இது என்ன? Thank you. So, இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த வருஷம் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லா பிரச்சனைகளும் தீரணும், மென்மேலும் நம்ம எல்லாம் வந்து வேற லெவல்ல வளரணும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஷகிலா, ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் வந்து இப்போ கொஞ்சம் தான்டா அப்படியே ஓகே மக்களே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை சொல்லவே முடியாதுங்க. இன்னைக்கு அம்மா வந்து நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டேன். நம்ம வீடியோக்குள்ள வந்து நைட்ல காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பர்த்டே கேக் பண்ணுற வரைக்குமே நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். எல்லாமே ஹாப்பியாக இருந்தது. யாரெல்லாம் வந்தாங்க, வனிதாக்கா இருக்கும். வனிதாக்கா அவங்க ஷூட்டை விட்டுட்டு மம்மிக்காக வந்து பர்த்டே செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் வந்து அம்மாவை நான் சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஷக்கீலா அம்மாவை நம்ம ரொம்ப நாள் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு. அதுவும் வந்து நான் அம்மா மட்டும் இல்லைங்க, உங்களுடைய அம்மாவையும் பர்த்டேக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம ஒரு நாள் பேரண்ட்ஸாக இருந்து அவங்களுக்கு நம்ம எல்லாமே பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் அம்மாவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், பிரதராக இருக்கட்டும், யாருக்கு பர்த்டே வந்தாலுமே எல்லோரும் ஹாப்பியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளேஸில் கண்டிப்பாக கூப்பிட்டு வாங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்த ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் நான் இங்கே வந்தேன். அந்த மாதிரி இதோட நம்பர், அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே இடம் இல்லாமல் வேறு நிறைய இடம் இருக்குது. எனக்கு இந்த இடம் நான் சூஸ் பண்ணேன். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வாங்க, வந்து பர்த்டே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். பர்த்டே மட்டும் இல்லாமல் சும்மாவே லீவ் டைமில் கூட இங்கே வரலாம்.
ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டு நம்மளே கூட சமைக்கலாம், அவங்க சமைக்கிறது இல்லாமல் நம்மளும் சமைச்சு சாப்பிடலாம், எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். தம் பிரியாணி பண்ணாங்க நைட்டு, ரொம்பவே செம்மையாக இருந்து. வனிதாக்காவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு அந்த பிரியாணி. கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணுன்னே இங்கே வந்து சொல்லிட்டே போயிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வாங்க, ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம், என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஓகேங்களா? பாய் சில்ட்ரன்ஸ்.